பாண்டியன் கோமதி 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்குள்ளே போகிறாங்க. போன உடனே அப்படியே கத்துறாரு. கதிர், நீ எதுக்காக இப்படி பண்ண? நீ வேணும்னு தானே உங்கள் அப்பத்தாவை வெளியே அனுப்புன அப்படின்னு கேட்குறாரு. நான் எதுக்காக அவங்கள வேணும்னு அனுப்பணும்? அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. அவங்க மேலே எனக்கு என்ன கோவம் அப்படின்னு சொல்கிறாரு. டேய், நீ ஏதோ பிளான் பண்ணி தாண்டா எங்கள் அம்மா வெளியே அனுப்பியிருக்க. நீ வேணும்னு தாண்டா பண்ண. இப்படிலாம் நீ பண்ண மாட்டியே அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் கேட்குறாங்க. அண்ணா, உனக்கு என்னென்ன அப்படி கோவம்? அப்பத்தாவை எதுக்கு நான் வீட்டை விட்டு வெளியே அனுப்புனேன்? ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அரசியும் சொல்கிறாங்க. ராஜியும் சொல்கிறாங்க, கதிர், நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. நீ ஒரு நிமிஷம் வெளியே போய் கத்தாமல் இருந்திருந்தனா அப்பத்தா வீட்லேயே இருந்திருப்பாங்க. இப்போ பாரு, அவங்க வீட்டுக்கே போகிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே சேர்ந்து பயங்கரமாக திட்டுறாங்க. என்ன எல்லாரும் என்னையே திட்டிகிட்டு இருக்கீங்க? அவங்க பேசுகிறது எல்லாமே தப்பாக தான் இருக்குது. அவங்க வந்ததுலேருந்து எல்லாமே ஒரு மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு அது பிடிக்கவே இல்லை. அதனால தான் நான் அப்பத்தாவை இங்கேருந்து போக சொன்னேன் அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. டேய், அவங்க எங்கள் அம்மாடா. என் கூட இருந்தாதாண்டா எனக்கு சந்தோஷம். 30 வருஷமாக அவங்கள நான் பிரிஞ்சு இருந்தேன்டா. அவங்கள நல்லா பார்த்துக்கணும் நான் எப்படிலாம் கற்பனை பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் ஒரு நிமிஷத்தில் எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. இங்கே பாருமா, அவங்க ஒன்றும் கஷ்டப்பட போகிறதில்ல. எகுத்தா மாதிரி அவங்க பையன் வீட்டில் தானே இருக்காங்க. அதெல்லாம் நல்லா தான் பார்த்துப்பாங்க. ஏன் இத்தனை வருஷம் நல்லா இல்லையா என்ன அப்படின்னு கதிர் கேட்குறாரு. இங்கே பாருடா, நீங்கள் என்கிட்ட பேசாத. நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கோமதி போகிறாங்க. பாண்டியன் எதுவுமே பேசவே இல்லை. அவரும் அப்படியே கடைக்கு போகிறாரு. சரவணன் வராரு. நீ பண்ணுறது தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு பக்கம் போகிறாரு. கதிர் ரொம்ப வருத்தமாக போயிட்டு ரூம்குள்ளே உட்காராரு. ராஜி வராங்க. வந்து கேட்குறாங்க, கதிர், நீ எதுவும் பிளான் பண்ணி தான் அனுப்பியிருக்க. என்ன பிரச்சனை? அப்பத்தா மேலே உனக்கு அப்படி என்ன கோவம் அப்படின்னு ராஜி கேட்குறாங்க. எல்லாரும் கேட்குற மாதிரி நீ என்னை போட்டு படுத்தி எடுக்காது. எனக்கு எந்த கோவமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, நீ அப்பத்தாவை பற்றி குறை சொன்ன. நீ அப்படி சொல்கிறவனே கிடையாது. எதையோ நீ மனசில் வச்சுட்டு தான் பண்ணிகிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியுது. ஆனால் அந்த உண்மையை நீ என்கிட்ட சொல்ல மாட்டேற அப்படின்னு ராஜி கேட்குறாங்க. என்னை கொஞ்சம் தனியாக விடுறியா ராஜி? தயவு செய்து நீ போய் படிக்கிற வேலை தான் போய் பாரு. என்னை கோவப்படுத்திட்டு இருக்காத அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. அங்கேருந்து அப்படியே ராஜி போயிடுறாங்க. அப்பத்தா வீட்டுக்குள்ளே போகிறாங்க. போன உடனே உட்காருங்க அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் கொடுக்குறாங்க. அவங்களோட மருமக எல்லாருமே கொடுக்குறாங்க. அவங்க பிள்ளைங்க எல்லாருமே நல்லா பார்த்துக்கிறாங்க. அம்மா மன்னிச்சிடுமா, நான் பண்ண தப்புதாம்மா அப்படின்னு சக்திவேல் கேட்குறாரு. அடுத்தது முத்துவேல் பக்கத்தில் வந்து உட்காராரு. அம்மா, எங்களை விட்டு நீ போயிட்டு எங்களுக்கு எப்படி இருக்கும்? இவ்வளோ நாள் இங்கே தானே இருந்த. நீ என் கூட இருந்தால் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுதுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முத்துவேல் அவங்க அம்மா கையை பிடிச்சிக்கிறாரு. அவங்க அம்மா அப்படியே அமைதியாக இருக்காங்க. எதுவுமே பேசவே இல்லை. அம்மா, நாங்கள் உங்கள் பிள்ளைங்க தானே, எங்களை மன்னிச்சிடுமா அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் சொல்கிறாரு. அத்தை, நீங்கள் போனதுலேருந்து வீடாகவே இல்லை. எப்படி இருந்தது தெரியுமா? இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் இங்கேயே இருங்க சரியா? நாங்கள் பார்த்துக்குறோம் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க 2 பேருமே. அப்போ முத்துவேல், சக்திவேல், குமார் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. குமார் கிட்ட வந்து பேசுகிறாரு. அப்பத்தா, நீ என்னை விட்டுட்டு போனல்ல, இப்போ பார்த்தியா இங்கேயே வந்துட்ட. அவங்கெல்லாம் விட அப்பத்தா.